Hi everyone, this is from CBIS Academy. இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பர்னுடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். கோவையில் உலக தரத்தில் செம்மொழி பூங்கா. இது பாத்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ்ல பேப்பர் 3ல தமிழ் சொசைட்டில வந்து கவர் ஆகும். கோவையில் பார்த்தீங்க அப்படின்னா ரூபாய் 208.50 கோடியில் உலக தரத்தில் புதிதாக செம்மொழி பூங்காவை வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்திருக்காங்க. கோவையில் 2010ஆம் ஆண்டு நடைபெற்ற அந்த உலக செம்மொழி மாநாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா செம்மொழி பூங்கா அமைக்கப்படும் அப்படின்னு அப்போ இருந்த கருணாநிதி முதல்வர் அவர்கள் அறிவிச்சிருப்பாரு. அதன்படி தான் இப்போ இந்த செம்மொழி பூங்காவானது கோவையில் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன தோட்டங்கள் இருக்கு அப்படின்னா 23 வகையான தோட்டங்கள் வந்து இங்க அமைக்கப்பட்டிருக்கு. மூலிகை தோட்டம், மகரந்த தோட்டம், நீர் தோட்டம், மணம் கமிழ் தோட்டம், பாலைவன தோட்டம், மலர் தோட்டம், மூங்கில் தோட்டம், நட்சத்திர தோட்டம், ரோஜா தோட்டம் உள்ளிட்ட நிறைய தோட்டங்கள் இங்க அமைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி அந்த சங்க கால வள்ளல்கள்னு சொல்லும்போது பேகன், காரி, ஓரி, காரி, பாரி, ஓரி, அதியமான், ஆயண்டிரன், நள்ளி. இவர்களுடைய அந்த கற்சிலைகள் வந்து இங்க அமைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த தமிழோட தொடர்புடைய நிறைய வகையான அந்த மரங்களும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த செம்மொழி பூங்கால வந்து நடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம பொழுதுபோக்கு அம்சங்கள் இங்க இருக்கு. அதே மாதிரி உடற்பயிற்சி கூடமும் இங்க அமைக்கப்பட்டுள்ளது. இன்று அரசமைப்பு சட்ட தினம். டெல்லியில் குடியரசுத் தலைவர் தலைமையில் விழா. கான்ஸ்டியூஷன் டே வந்து என்னைக்கு நம்ம செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா நவம்பர் 26 தான் செலிப்ரேட் பண்றோம். கான்ஸ்டியூஷன் வந்து என்னைக்கு வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளி மெம்பர்ஸ்னால அடாப்ட் பண்ணப்பட்டிருக்கோம் அப்படின்னா நவம்பர் 26, 1949. இந்த டே தான் நம்ம கான்ஸ்டியூஷனல் டே அப்படின்னு செலிப்ரேட் பண்றோம். எந்த வருஷத்துல இது செலிப்ரேட் பண்றோம்னு பார்க்கும்போது நவம்பர் 19, 2015 இருந்து தான் இந்த கான்ஸ்டியூஷனல் டேயை சாம்விதான் திவாஸ் அப்படின்னு செலிப்ரேட் பண்ணிட்டு வரோம். எதுக்காக இது செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா நமக்கான கான்ஸ்டியூஷனை வந்து எப்போ நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் அசம்பிளி மெம்பர்ஸ் வந்து எழுத ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மீட்டிங் டிசம்பர் 9, 1946 தான் இது வந்து எழுதுறதுக்கான அந்த வேலைகள் வந்து தொடங்கப்பட்டிருக்கும். எந்த மிஷனின் அடிப்படையில் அப்படின்னா 1946 பிரிட்டிஷ்ல இருந்து கேபினெட் மிஷன் வந்து வந்திருப்பாங்க இங்க. கேபினெட் மிஷன்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் அலெக்சாண்டர் பெத்திக் லாரன்ஸ் அண்ட் சார் ஸ்டஃபோர்டு கிரிப்ஸ். இவங்க 3 பேரும் தான் பிரிட்டிஷ் கேபினெட்ல இருந்து இங்க வந்திருப்பாங்க. அந்த இண்டிபெண்டன்ஸ் கொடுக்கறதுக்காக நீங்க உங்க கான்ஸ்டியூஷனை வந்து நீங்களே எழுதுங்க அப்படிங்கிற அதாரிட்டியை முதல்ல இந்த கேபினெட் மிஷன் தான் கொடுத்துருப்பாங்க. அதன் அடிப்படையில தான் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து டிசம்பர் 9, 1946ஆம் ஆண்டு முதலாக அந்த கூட்டமானது நடைபெற்றிருக்கும். இவங்க நம்ம நாட்டை வந்து ஆளுவதற்கு என்னென்ன ப்ரொவிஷன்ஸ், ஆர்டிகிள்ஸ் இதெல்லாம் வேணும் அப்படிங்கிறத நிறைய கான்ஸ்டியூஷன்ல டிஸ்கஸ் பண்ணி தான் எழுதியிருப்பாங்க. அப்போ நம்ம கான்ஸ்டியூஷனுடைய டிராஃப்ட் மேன் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர். நமக்கான அந்த கான்ஸ்டியூஷன் வந்து எப்போ எழுதி முடிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா இந்த டேட்ல தான் நவம்பர் 26, 1949 தான் எழுதி முடிக்கப்பட்டிருக்கும். ஆனா ஜனவரி 26 தான் இதை நடைமுறைக்கு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஜனவரி 26, 1950. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டேல வந்து எழுதி முடிச்சிருந்தாலும் நம்ம 1929 லாகூர் செக்ஷன் ஐஎன்சி வந்து வருடம் ஒரு மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. லாகூர் செக்ஷன்ல நெஹ்ரு வந்து பிரசிடெண்டா இருந்திருப்பாங்க. இதுல பூரண ஸ்வராஜ் அப்படிங்கிற ஒரு ரெசல்யூஷனை பாஸ் பண்ணியிருப்பாங்க. அதன் அடிப்படையில ஜனவரி 26, 1930 வந்து
ஃப்ளாக் எல்லாம் ஹாய்ஸ் பண்ணி ரொம்ப இண்டிபெண்டன்ஸ் டே மாதிரி அதை செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த நாளை நினைவு கூறும் பொருட்டு தான் நவம்பர் 26 வந்து ரிபப்ளிக் டேயாக செலிப்ரேட் பண்ணாமல் ஜனவரி 26, 1950 வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ரிபப்ளிக் டேயை செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி மெம்பர்ஸ் சேர்ந்து தான் இந்த கான்ஸ்டியூஷனை எழுதியிருப்பாங்க. ஸோ அவங்களுடைய ஒப்புதல் வந்து இறுதியாக நவம்பர் 26 தான் பெறப்பட்டிருக்கும். அந்த டேயை தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கான்ஸ்டியூஷன் டே அப்படின்னு 2015 கொண்டாடிட்டு வரோம். ஸோ அதனுடைய அந்த சிறப்புமிக்க மைய மண்டபத்தில் தான் குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கான மீட்டிங்கை வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போது நவம்பர் 26 கான்ஸ்டியூஷன் அசம்பிளி மெம்பர்ஸ்னால அதை அடாப்ட் பண்ண பெறும்போது எந்தெந்த விதிமுறைகளை வந்து நடைமுறைக்கு சில விதிமுறைகளை மட்டும்தான் நடைமுறைக்கு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ சிட்டிசன்ஷிப் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஆர்டிகிள்ஸ் 5, 6, 7, 8, 9. ஸோ அதே மாதிரி எலெக்ஷன்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஆர்டிகிள்ஸ், ப்ரொவிஷனல் பார்லிமெண்ட். ஸோ இது ரிலேட்டடாக உள்ள ஆர்டிகிள்ஸை மட்டும்தான் நவம்பர் 26 நடைமுறைக்கு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ பேலன்ஸ் எல்லாமே ஜனவரி 26 தான் நடைமுறைக்கு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேயை முன்னிட்டு மத்திய சட்டம் இயற்றல் துறையால் மலையாளம், மராத்தி, நேபாளி, பஞ்சாபி, போடோ, காஷ்மீரி, தெலுங்கு, ஒடியா, அசாமி ஆகிய 9 மொழிகளில் தயாரிக்கப்பட்டுள்ள அந்த அரசமைப்பு சட்டத்தின் டிஜிட்டல் பதிப்புகளை என்ன பண்ணுறாங்கன்னா இந்த டேயை முன்னிட்டு வெளியிட இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிஇ, என்சிடிஇ சட்டங்களில் திருத்தம் தேவை, பிரதமருக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் கடிதம். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர். ஸோ பேப்பர் 2 சோஷியல் இஷ்யூஸ், சைல்டு எஜுகேஷனில் கவர் ஆகும். ஸோ இந்த ஆர்டிஇ சட்டம் 2009 வந்து எதன் அடிப்படையில் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா 86வது சட்ட திருத்தம், 86th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் 2002 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதாவது 6 to 16 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு கண்டிப்பாக கல்வி வழங்க வேண்டும், இலவசமாக கல்வி வழங்க வேண்டும் அப்படின்னு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ கான்ஸ்டியூஷனில் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்ட் 3 ஆர்டிகிள் 21A வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதன்படி கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் ஆர்டிஇ ஆக்ட் 2009, அதாவது ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009. ஸோ இதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சட்டத்தில் பிரிவு 23 என்ன சொல்லுது அப்படின்னா இலவசமாக அந்த குழந்தைகளுக்கு கல்வியை வழங்கும் போது ஆசிரியர்களுடைய அந்த குவாலிஃபிகேஷன் வந்து தரமானதாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும் இந்த செக்ஷன்ல. ஸோ அந்த குவாலிஃபிகேஷனை வந்து யார் டிட்டர்மைன் பண்ணலாம் அப்படின்னா 1993ஆம் ஆண்டு என்சிடிஇ சட்டம் கொண்டு வரப்பட்டு நேஷனல் கவுன்சில் ஆஃப் டீச்சர் எஜுகேஷன் ஸோ இந்த அமைப்பு தான் அந்த டீச்சர்ஸுக்கான குவாலிஃபிகேஷனை வந்து டிட்டர்மைன் பண்ணக்கூடியவங்க. ஸோ அந்த அதிகாரத்தை வந்து யாருக்கு கொடுத்துருக்கும் அப்படின்னா நேஷனல் கவுன்சில் ஆஃப் டீச்சர் எஜுகேஷன் இந்த கவுன்சிலுக்கு வழங்கப்பட்டிருக்கும். ஸோ இவங்களுடைய அந்த பிரிவு 12A வந்து கண்டிப்பாக இந்த குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும் அப்படின்னு இந்த சட்டத்தை 2011 வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணி டெட் கண்டிப்பாக ஸோ இந்த குழந்தைகளுக்கு 6 முதல் 14 வரை உள்ள குழந்தைகளுக்கான அந்த கல்வியை வழங்கக்கூடிய டீச்சர்ஸுக்கு கண்டிப்பாக டெட் இருக்கணும் அப்படின்னு 2011 அமெண்ட்மெண்ட் பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த பிரிவு 12A வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த 2011 டெட் கம்பல்சரி அப்படின்னு கொண்டு வர்றதுக்கு முன்னாடியே நிறைய டீச்சர்ஸை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் கண்டிப்பாக என்ன வேணும், டெட் அவங்க கிளியர் பண்ணியிருக்கணும், அதுவும் 2 இயர்ஸுக்குள்ளே கிளியர் பண்ணணும், இல்லைன்னா அவங்களுக்கு கட்டாய ஓய்வு கொடுக்கணும். ஸோ ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு ஒரு 5 இயர்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய டீச்சர்ஸுக்கு வந்து இது கட்டாயம் இல்லை, ஆனால் அவங்களுக்கு ப்ரொமோஷனுக்கு வந்து கண்டிப்பாக என்ன பண்ணணும், அவங்க டெட்டு கிளியர் பண்ணால் தான் முடியும் அப்படின்னு ரீசெண்டாக வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதனால தான் நம்மளுடைய சீஃப் மினிஸ்டர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஸோ இந்த மாதிரி இந்த சட்டம் அதாவது ஆர்டிஇ சட்டம் பிரிவு 23 12A சட்ட திருத்தம் கொண்டு வந்தோம் அப்படின்னா
முன்னாடியே இருந்த ஆசிரியர்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படாது அப்படின்னு பிரதமருக்கு வலியுறுத்தி கடிதம் வந்து எழுதியிருக்கார். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எத்தியோப்பியா எரிமலை சாம்பல் இந்தியாவில் விமான போக்குவரத்து பாதிப்பு. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 4 ஜியாகிரஃபி லொக்கேஷனில் வந்து கவர் ஆகும். ஸோ எந்தெந்த எரிமலைகள் எங்கெங்கே இருக்குது ஜியாகிரபிக்கல் லொக்கேஷனில் வந்து கவர் ஆகும். ஸோ கிழக்கு ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்றான எத்தியோப்பியாவில் பார்த்தீங்க அப்படின்னா 10,000 ஆண்டுகளுக்கு மேலாக எந்த சலனமும் இன்றி இருந்த ஹெய்லி குப்லி எரிமலை வந்து ஞாயிற்றுக்கிழமை திடீரென சீற்றம் ஏற்பட்டது. ஸோ இது பார்த்தீங்கன்னா எரிமலை அப்படின்னு சொல்லும்போது 3 டைப்ஸை நம்ம அதை ஸ்ப்ளிட் பண்ணலாம், கிளாசிஃபை பண்ணலாம். ஆக்டிவ், டார்மண்ட், எக்ஸ்டிங்க்ட். ஸோ ஆக்டிவ்னு சொல்லும்போது இப்போவும் அந்த குழம்புகள் குழம்புகள் வந்து இந்த எரிமலை வழியாக வெளியே வந்துட்டே இருக்கு, அதுதான் ஆக்டிவ் வல்கனோஸ். ஸோ டார்மண்ட்னு சொல்லும்போது நிறைய வருடங்களாக இது வந்து அந்த குழம்புகள் இன்னும் வரல, ஆனால் வருவதற்குரிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியதான் டார்மண்ட் வல்கனோஸ். ஸோ எக்ஸ்டிங்க்ட்னு சொல்லும்போது இனி அந்த எரி குழம்புகள் பூமியின் அடியிலிருந்து மேலே வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியதான் எக்ஸ்டிங்க்ட் வல்கனோஸ். ஸோ இந்த ஹெய்லி குப்லி அப்படிங்கிறது இந்த எத்தியோப்பியாவில் இருக்கக்கூடிய டார்மண்ட் வல்கனோவா இருந்திருக்கு. இது திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா 10,000 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து இது சீற்றம் வந்து அடைஞ்சிருக்கு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்தோனேஷியா, ஸோ சவுத் ஈஸ்ட் ஏஷியா கண்ட்ரி இந்தோனேஷியாவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தோனேஷியாவினுடைய அந்த ஜாவா ஐலாண்டில் ரீசெண்டாக செமேரு மகாமேரு அல்லது செமேரு அப்படிங்கிற அழைக்கக்கூடிய அந்த எரிமலையானது சீற்றம் அடைந்திருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இப்போ இந்த ஹெய்லி குப்லி அப்படிங்கிறது சீற்றம் அடைஞ்சிருக்கு. ஸோ இது அதிக அளவில் சீற்றம் அடைஞ்சதுனால அந்த புகை சாம்பல் பார்த்தீங்க அப்படின்னா கிழக்கு நோக்கி இந்தியாவை அடைந்திருக்கு. ஸோ இது விமான செயல்பாடுகளை வந்து பாதித்து வருவதாகவும், ஸோ இது திரும்பவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவை தாண்டி சீனாவை நோக்கி நகரும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆக்டிவ் வல்கனோ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்டில் இருக்கக்கூடியது. ஸோ அந்த அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்டினுடைய தலைநகரமான போர்ட் பிளேயர்ல இருந்து ஸோ ஏறக்குறைய நார்த் ஈஸ்ட் 138 கிலோமீட்டர்ல தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே ஆக்டிவ் வல்கனோவான பேரன் ஐலாண்ட் வல்கனோ வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 10 நிமிஷத்துக்கு ஒரு பெண் துணைவரால் படுகொலை. ஸோ இதில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனில் வந்து கவர் ஆகும். இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன். ஸோ யுனைடெட் நேஷனில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் பார்த்தீங்க அப்படின்னா யுனைடெட் நேஷன் ஆஃபீஸ் ஆன் ட்ரக்ஸ் அண்ட் கிரைம். ஸோ இந்த அமைப்பானது அந்த உலக அளவில் இருக்கக்கூடிய போதைப் பொருளால் ஏற்படக்கூடிய அந்த குற்றங்களை குறைப்பதற்காக இருக்கக்கூடிய அலுவலகம். ஸோ அதே மாதிரி யுனைடெட் நேஷனில் பெண்களுடைய அந்த எம்பவர்மெண்ட்டுக்காக இருக்கக்கூடிய அமைப்பு தான் யுனைடெட் நேஷன் விமன்ஸ். ஸோ இதனுடைய தலைமையகம் பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரியா வியன்னா. ஐநா பெண்களுடைய தலைமையகம் வந்து நியூயார்க்ல இருக்கு. ஸோ இவங்க ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதாவது 2024ஆம் ஆண்டில் 83,000 பெண்கள் மற்றும் சிறுமிகள் கொல்லப்பட்டுள்ளனர். அவர்களில் 60% பேர் பார்த்தீங்க அப்படின்னா குடும்ப உறுப்பினர் அல்லது துணைவரால் என்னப்பட்டிருக்காங்க அப்படின்னா கொல்லப்பட்டிருக்காங்க. ஸோ அந்த வகையில 10 நிமிஷத்துக்கு வந்து ஒரு பெண் அல்லது சிறுமி வந்து கொல்லப்படுகிறார்கள் அப்படின்னு அவங்க அதிர்ச்சிகரமான ரிப்போர்ட்டை வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆனால் ஆண்களில் வந்து வெறும் 11% பேர் மட்டுமே துணைவி அல்லது குடும்ப உறுப்பினர்களால் கொல்லப்பட்டுள்ளனர் அப்படின்னு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 50% அதிகமான இடஒதுக்கீடு. மகாராஷ்டிரத்தில் 57 உள்ளாட்சி அமைப்பு தேர்தல் முடிவுகள்
இறுதி தீர்ப்புக்கு உட்பட்டது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதனுடைய பேக்ரவுண்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா மண்டல் கமிஷன் 1979 ஆண்டு வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கும். அதனுடைய ரிப்போர்ட்டை வந்து 1980 வந்து சப்மிட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1919 விபி சிங் அவர்களுடைய ஆட்சி வந்து நடைபெற்றிருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த மண்டல் கமிஷனுடைய அந்த ரிப்போர்ட்டை வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து விபி சிங் அவர்கள் நடைமுறைக்கு கொண்டு வந்திருப்பார். அதாவது மண்டல் அவர்கள் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா 27% ரிசர்வேஷன் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா அதர் பேக்வேர்டு கிளாஸஸுக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அதை தான் விபி சிங் அவர்கள் எஜுகேஷன் ப்ளஸ் அந்த வேலை வாய்ப்புலையும் வந்து நடைமுறைக்கு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதை எதிர்த்து தொடுக்கப்பட்ட வழக்கு தான் இந்திரா சஹானே வழக்கு. ஸோ 1992 ஆண்டு தான் இந்த வழக்கை வந்து போட்டிருப்பாங்க. ஸோ ஓபிசிக்கு வந்து 27% ரிசர்வேஷன் கொடுத்தீங்கன்னா வேற ஓபிசி அல்லாத மற்ற கேட்டகரியில் உள்ளவங்களுடைய அந்த ஒதுக்கீடு வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு இவங்க வந்து வழக்கு தொடுத்திருப்பாங்க. ஸோ இதற்கு வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ரிசர்வேஷனை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. 27% கொடுத்தது செல்லுபடி ஆகும் கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஓபிசியில் என்ன பண்ணணும் அப்படின்னா கிரீமி லேயர் மற்றும் நான் கிரீமி லேயரை வந்து உருவாக்க வேண்டும் அப்படின்னு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதில் ஓபிசியிலேயே கிரீமி லேயர் நான் கிரீமி லேயர். ஸோ இந்த நான் கிரீமி லேயரில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ரிசர்வேஷன் செல்லுபடி ஆகும். அதே மாதிரி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா 50% ரிசர்வேஷனை வந்து எதுலேயுமே தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 50% தான் ரிசர்வேஷன் வந்து கொடுக்கணும். இல்லைன்னா இதை வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணுவோம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு சொல்லியிருப்பாங்க. இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 பாலிட்டியில் ஜுடிஷியல் ரிவ்யூவில் வந்து கவர் ஆகும். ஸோ எந்த சட்டங்கள் கொண்டு வந்தாலுமே ஜுடிஷியரி என்ன பண்ணுவாங்கன்னா இது வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க. அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டதாக இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுவாங்க, ரிவ்யூ பண்ணுவாங்க. ஸோ அதன்படி தான் இந்த 1992 ஆண்டு 50% ரிசர்வேஷன் தான் கொடுக்கணும்னு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய உள்ளாட்சி அமைப்புகளில் வந்து 50% அதிகமாக ரிசர்வேஷன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதற்கான அந்த இறுதி தீர்ப்பை வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு உட்பட்டதாக இருக்கும் அப்படின்னு அவங்களுடைய அந்த ஜுடிஷியல் நாங்கள் ரிவ்யூ பண்ணுவோம் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உண்மைக்காக உயிர் தியாகம் செய்தவர் குரு தேஜ் பகதூர். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1 ப்ரிலிம்ஸ் சிலபஸில் ஹிஸ்ட்ரியில் முகல்ஸில் வந்து கவர் ஆகும். ஸோ முகலாய மன்னர் அவுரங்கசீபின் உத்தரவுப்படி சிரசு தேசம் செய்யப்பட்ட 9வது சீக்கிய குரு தான் யார் அப்படின்னா குரு தேஜ் அவர்கள். ஸோ இவருடைய அந்த 350வது ஆண்டு உயிர் தியாக நினைவு தினத்தை ஒட்டி தான் இவருடைய அந்த நாணயம் மற்றும் சிறப்பு அஞ்சல் தலையை வந்து பிரதமர் மோடி அவர்கள் வெளியிட்டிருக்கார். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சீக்கிய மதத்தை உருவாக்கியவர் வந்து குருநானக் அவர்கள். ஸோ இதில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 10 துறவிகள், இதில் 9வது இருக்கக்கூடியவர் தான் குரு தேஜ் பகதூர். ஸோ 10வது பார்த்தீங்க அப்படின்னா குரு கோவிந்த் சிங். ஸோ இந்த சீக்கிய மதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 2 பிரிவுகளானது இருக்கும். ஒன்று வந்து நிரங்கரி. ஸோ இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நம்தாரி. ஸோ நிரங்கரி அப்படிங்கிறது உருவமற்ற கடவுளை வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரிவு. ஸோ இதனுடைய தலைமை யாருன்னு பார்த்தீங்கன்னா பாபா தயல்தாஸ். ஸோ நம்தாரி அப்படிங்கிறது வந்து அந்த சீக்கிய உடைமைகளை வந்து அணிய வேண்டும். ஸோ அப்படி சொல்லக்கூடியதான் நம்தாரி அப்படிங்கிற பிரிவு. ஸோ இதனை தோற்றுவித்தர் யார் அப்படின்னா பாபா ராம் சிங்.